பார்த்தீங்கன்னா தோசை இருக்குங்க. இருக்குங்க. ஒரு 3 தோசை கொடுங்க. உட்காருங்க, கொண்டு வர்றேன். அம்மா பாய் கிளை போடு. இங்கே சாப்பிட்றதுக்கு இல்லைங்களா, காலையில் 5 மணிக்கு நோன்பு வைக்கணும், வீட்டில் யாரும் இல்லை, அதனால சாப்பிட்றதுக்காண்டி பார்சல் இருந்து கொடுங்க. பார்சலுங்களா? பார்சல் இல்லைங்க பாய். அண்ணா மணி 10:30 ஆச்சுங்கண்ணா. இட்லி இல்லை புரோட்டா எது இருந்தாலும் கொடுங்கண்ணா, பரவாயில்லைங்க, காலையில் நோன்பு வைக்கிறதுக்கு. இல்லைங்க பாய், சொன்னா கேளுங்க, மணி இவ்வளவு நேரம் ஆச்சுங்க. பார்சல் இல்லைங்க பாய். சாப்பிட்றதுக்குன்னு சொன்னா உட்கார சொன்னாரு, பார்சல் கேட்டோன்னு இல்லைங்கிறாரு. பக்கத்து வீட்டுக்கார அண்ணன் வந்தா இப்படி பண்றாரு. டைம் வேற ஆயிடுச்சு, நோன்பு வேற வைக்கணும். எதுவுமே இல்லை நோன்பு வைக்கிறதுக்கு. சரி தண்ணி குடிச்சிட்டா நோன்பு வைப்போம். வீட்டுல பொம்பளை இல்லைனாலே இதுதான் பிரச்சனை. மணி 5 ஆக போகுது, இந்நேரத்துல யார் பில் அடிக்கிறது? அண்ணா வாங்க வாங்க, என்ன இந்நேரத்துல? பாய் நோம்பு வைக்கணும்னு சொல்லி தோசை கேட்டீங்களங்க பாய், அதுக்கு வேண்டி சாப்பாடே கொண்டு வந்துருக்குங்க பாய். என்னங்க பாய், நேத்தே தோசை கேட்டணும் இல்லைங்கண்ணா, நேத்து கொடுக்காம இப்போ வந்து சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்திருக்கீங்க. ஆமா, நீங்க விரதம் இருக்கிறதுக்கு தோசை இட்லி புரோட்டா எது சாப்பிட்டாலும் தண்ணி தான் எடுக்குங்க பாய். ஆமாங்க ஆமாங்க. நான் அதனாலதான் சாப்பாடு செஞ்சு சூடா உங்களுக்கு நோம்பு வைக்கிறதுக்கு கொண்டு வந்துருக்குங்க பாய். தண்ணி குடிச்சிட்டு நோன்பு வைக்கலான்ட்டு இருந்தேங்க. நல்ல வேலைங்க நீங்க சமைச்சு கொண்டு வந்து கொடுத்தீங்க. பக்கத்துல யார்ட்டாச்சும் கேட்கலான்னா எந்த சகோதரரும் பக்கத்துல இல்லைங்க. நாங்க சகோதரர் இல்லைங்களா? உங்க மக்கள் தான் உங்களுக்கு சகோதரரா? நாங்களும் சகோதரருங்க, எல்லாருமே எல்லாம் ஒற்றுமையா இருக்குதானுங்க. நாங்க எல்லாம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறோம். ரொம்ப எங்களவே நீங்க பாருங்க, நம்மளாம் சகோதரர் தான் எப்பவுமே. ரொம்ப சந்தோஷங்க. இந்து முஸ்லீம் கலாபுலாம் சொன்னோட நீ எல்லாம் நினைச்சிருவோம். நம்மள என்னத்தையா சொல்ல போறேன்? சொல்லு, உங்கள்கிட்ட என்ன இருந்தது சொல்லுங்க. எங்கிட்ட நீயும் சொல்ல முடியாது, உங்ககிட்ட நானும் சொல்ல முடியாது. நீயும் நானும் சேர்ந்துட்டா சுரண்டிக்கிட்டு இருக்க சுரண்ட முடியாது.